ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வாட்டர் ரெசிபியில் இன்றைக்கி நம்மளுக்கு ஆச்சு என்ன செஞ்சு காமிக்க போகிறாங்கன்னா புளியோதரை செய்கிறது எப்படின்னு காமிக்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புளியோதரைக்கு தேவையான பொருட்கள்: கடுகுளுந்தம்பருப்பு 1 ஸ்பூனு, குழம்பு கடலைப்பருப்பு 3 ஸ்பூன், நிலக்கடலைப்பருப்பு 3 ஸ்பூனு, 2 மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, 2 மிளகாய், எண்ணெய், எலுமிச்சை அளவுக்கு புளி ஊற வச்சுக்கணும், உப்பு, சீனி, ஒயிட் ரைஸ் 1 கிண்ணம் அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ ஆச்சு அந்த எப்படி செய்ய போகிறாங்கன்னு பார்ப்போமா புளியோதரை. ஃபஸ்ட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணிக்கணும். பேன் ஹீட் ஆனதுன்னே எண்ணெய் ஊற்றிக்கணும். ஆயில் ஹீட் ஆனோடனே ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு இந்த மாதிரி போடணும். இது நல்லா இருக்கும் புளியோதரை. இந்த கடுகுளுந்தம்பருப்பு அடுத்து குழம்பு கடலைப்பருப்பு கூட போட்டுருவோம், அடுத்து நிலக்கடலைப்பருப்பு கூட போட்டுருவோம். இது 4 போட்டோன்னே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் அந்த கடலைப்பருப்பெல்லாம் புளியோதரை சாப்பிட்றப்ப. இது ஆந்திரா ஸ்டைல் புளியோதரை. இது நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கம்பல்சரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இப்போ தான் நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த கடுகு இது உளுந்தம்பருப்பு போட்டிருக்கோம், அடுத்து கடலைப்பருப்பு போட்டிருக்கோம், நிலக்கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். அதெல்லாம் வறுத்தோடனே அடுத்து பச்சை மிளகா போட்டிருக்கோம். பச்சை மிளகா நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இது நீங்கள் வறுக்கும் போதே போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை, மிளகா வத்தல் மிச்சம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். இதில் ஆல்ரெடி கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்காங்க. பெருங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்க இல்லை பெரியவங்க யாராவது சாப்பிட்டாங்கன்னா செமிக்கும் கூட. பெருங்காயம் போட்டோன்னே அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நம்ம எங்கே இருந்தாலும் புளியோதரை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆயில் இது கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் இதாக கூட இருக்கும், தனித்தனியாக இருக்கும், ரைஸ் கூட நல்லாயிருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்துருக்கோம்ல, அதெல்லாத்தையும் நல்லா கரைச்சி அந்த இந்த தோல் இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துட்டோம்னா நல்லா தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும். இது ஃப்ரை ஆனோடனே அந்த புளி கரைசலை அதில் ஊற்றிக்கணும். இது ஊற்றுறப்ப கொஞ்சம் தூரமாக நின்று ஊற்றுங்க, ஏன்னா கையில் தெறிக்கிறதுக்கு இது இருக்கும், சான்சஸ் இருக்கும். கொஞ்சம் தூரமாக இருந்துட்டு ஊற்றுங்க. இப்போ எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ அடுத்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் போடுவோம். இது கொஞ்சம் கொதிக்க வர்றப்ப அதிலே உப்பு கொஞ்சம் 1 ஸ்பூன் சீனி கூட போடணும். இப்போ சீனி எதுக்குன்னு கேட்பீங்க. சீனி போட்டால் தான் அந்த புளியும் அந்த காரமும் சேர்ந்து ஒரு ஈக்குவலைஸ்டு டேஸ்ட் கொடுக்கறதுக்காண்டி தான் சீனி போடுறோம். இப்போ அது எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் அது கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ஊற்றினப்ப எவ்வளோ வந்துச்சோ அது குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா அந்த கிரேவி லெவலு.
அந்த கிரேவி லெவல் வந்து நல்லா திக்காகணும். திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடணும். ஆயில் கூட மேலே தனியாக மிதந்து வந்துடும். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி ஆயில் கொஞ்சம் வந்துருச்சு. நல்லா கொதிக்க விட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா வந்துருச்சு. இப்போ ஆயில் ஃபுல்லாக மேலே வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி சோறு ஆக்கி வச்சிட்டோம்னா, சாதம் வடித்து வச்சிட்டோம்னா, அந்த இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, இப்போ வந்து இந்த புளியோதரை கூட்டை வந்து இதில் போட்டு கலந்துட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இது ரைஸ் வந்து கொஞ்சம் ஆறுந்தால் தான் நல்லாயிருக்கும் புளியோதரைக்கு. சுட சுட இருந்துச்சுன்னா வேகமாக குழஞ்சி போயிடும் நம்ம இது கிளறப்பேவும். அதனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது கலந்துக்கிறதுக்கு. அப்போ புளியோதரை கூட தனித்தனியாக நல்லாயிருக்கும். ஆந்திரா ஸ்டைலில் வந்து தனித்தனியாக இருக்கணும் புளியோதரைனா. பாருங்கள், நம்ம புளியோதரை டேஸ்டியான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. ப்ளீஸ் கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.